தாகூரின் செய்தியாளர் சந்திப்பை புறக்கணித்த செய்தியாளர்கள். தமிழக காங்கிரஸ் தலைவராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக மாணிக்கம் தாகூர் எம்பிகோவை வந்தார். அங்கு அவருக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். ராகுல் காந்தி அறிவித்த நீட் தேர்வுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி கோவை புளியகுளம் ரெட்ஃபீல்ட் சாலையில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடந்தது. அங்கு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து மாணிக்கம் தாகூர் எம்பி பேசினார். நீட் தேர்வால் இந்த ஆண்டு 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனால் அனிதா உயிரிழந்த போது ஏற்பட்ட எழுச்சி கோவையில் கீர்த்தனா இறந்தபோது ஏற்படவில்லை. மேலும் மத்திய பாரதிய ஜனதா அரசு எதுவுமே நடக்காத மாதிரி இந்த விஷயத்தை கடந்து செல்கிறது. RSSஐ பார்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றவர்களுக்கும் பயம். இதனால் பாரதிய ஜனதாவை யாரும் எதிர்த்து பேசுவதில்லை. பாரதிய ஜனதா ஆளும் வட மாநிலங்களில் மட்டும் நீட் கேள்வித்தால் கசிந்துள்ளது. இதனால் பாரதிய ஜனதா தலைவர்களின் குழந்தைகளுக்கு சீட் கிடைக்கிறது. நீட் தேர்வு பயிற்சி மையங்களை பாரதிய ஜனதா, RSS ஒருங்கிணைத்து நடத்துகிறார்கள். இதன் மூலம் 1,74,000 கோடி சம்பாதிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 5,000 கோடி சம்பாதிக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் நீட் வினாத்தால் கசிவது இல்லை என்றார். அதன் பிறகு மதியம் 1 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். கூட்டம் தொடங்கும் முன்பே காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் பத்திரிகையாளர்களுக்கு என இட ஒதுக்கீடு எதுவுமே இல்லை. எப்படி செய்தி சேகரிக்க செய்தியாளர்கள் நிற்பது என்ற கேள்விக்கு அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு என தனியிடம் ஒதுக்கப்படவில்லை. அப்படியே நின்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். கூட்டம் முடிந்த பின்பு மாணிக்கம் தாகூர், விஜய் வசந்த் MP உள்ளிட்டோர் வருகைக்காக செய்தியாளர்கள் காத்திருந்தனர். நெரிசல் காரணமாக செய்தியாளர்களை காங்கிரஸ் தொண்டர்கள் தள்ளிவிட்டு செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டது. பிறகு அருகிலுள்ள இடத்தில் தேர்வு செய்து செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தலாம் என்று முடிவு செய்தனர். அங்கும் செய்தியாளர்களுக்கு போதுமான இட வசதியின்மை மற்றும் மைக் வைப்பதற்கோ செய்தியாளர்கள் நின்று கேள்வி கேட்பதற்கான போதுமான இட வசதி இல்லை என்று கூறினார். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை என்பதனால் செய்தியாளர்கள் ஒட்டுமொத்தமாக மாணிக்கம் தாகூர் MP சந்திப்பை புறக்கணித்தனர். இதனால் விரக்தி அடைந்த நிலையில் இருந்த மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டவர்கள் காரில் ஏறி உடனடியாக புறப்பட்டு செல்ல முயன்றனர். டைம்ஸ் ஹப் ஃப்ரீடம் இதழின் சார்பாக அவரிடம் நாம் திமுக காங்கிரஸ் உறவுக்கு இந்தி திணிப்பை தேர்தலுக்கு முன்பாக பராசக்தி திரைப்படம் மூலம் காங்கிரசின் தமிழ் மொழிக்கு எதிரான, தமிழர்களுக்கு எதிரான, தமிழ்நாட்டுக்கு எதிரான துரோகத்தை அந்த திரைப்படத்தின் மூலமாக வெளியிட்டு விட்டதால் திமுகவின் மீது காங்கிரசுக்கு கடும் கோபம். மேலும் தாவெக சார்பில் ஆட்சியில் பங்கு பதவி கொடுத்ததனால் சென்றுவிட்டார்கள் என்று சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பப்படுகிறது. என்ற கேள்விக்கு பதில் அளிக்க மறுத்துவிட்டு சென்றுவிட்டார். பராசக்தி திரைப்படம் காங்கிரசின் அப்போதைய தமிழுக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ்நாட்டிற்கும் இழைத்த கொடுமைகளை தோல் உரித்து காட்டியது. காங்கிரசின் உண்மை முகத்தை தமிழ் மக்கள் மற்றும் ஜென்சி இளைஞர்களுக்கு பராசக்தி படத்தை வெளியிட்டு காங்கிரஸ் கட்சியின் ஹிந்தி திணிப்பு, துரோகத்தையும் அதனால் ஏற்பட்ட தமிழர்களின் உயிரிழப்பையும் இன்னல்களையும் வெட்ட வெளிச்சமாக காட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒட்டுமொத்த செய்தியாளர்களின் புறக்கணிப்பு கோவை காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.